விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில தொடர்ச்சியா பதற்றமான சூழல் நிலவி வந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா? அதுல இப்போ ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இரண்டு நாடுகள் தரப்புல இருந்துமே இப்போதைக்கு உடனடியா முழுமையா தாக்குதல் எல்லாத்தையும் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மிகப்பெரிய திருப்பம், இந்த மிகப்பெரிய முடிவு எப்படி எடுக்கப்பட்டுச்சு, இதற்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்திய வெளியுறவுத்துறை செயலாளரான விக்ரம் மிஸ்ரி இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சிருந்தாரு. அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புல தான் இந்த தாக்குதல் நிறுத்தத்தை பத்தி மிக முக்கியமான விஷயங்கள் சிலவற்றை பகிர்ந்திருந்தாரு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு சாயங்காலம் 3:35 மணி அளவுல பாகிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானோட ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குனர் ஜெனரல் இந்திய தரப்பை தொடர்பு கொண்டிருந்தாரு. அவர் தொடர்பு கொண்டதுக்கு பிறகு ரெண்டு தரப்புலையும் இருந்தும் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு, அந்த பேச்சுவார்த்தையோட முடிவுல இன்னைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து இரண்டு நாடுகளுக்கு இடையிலையும் அந்த தாக்குதலை முழுமையா நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். இதை தொடர்ந்து மே 12ஆம் தேதி ரெண்டு நாடுகளுக்கு இடையிலையும் ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குனர் ஜெனரல்கள் மிக முக்கியமான சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் மிஸ்ரி இந்த தாக்குதல் நிறுத்தத்தை பத்தி மிக முக்கியமான அப்டேட்டை இன்னைக்கு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கொடுத்திருந்தாரு. வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பத்திரிகையாளர்களை சந்திச்சு இந்த தாக்குதல் நிறுத்தத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதல் நிறுத்தத்தை பத்தி ஒரு ட்வீட் பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, அமெரிக்காவோட மத்தியஸ்தத்தினால நீண்ட நெடிய பேச்சுவார்த்தையினால ரெண்டு நாடுகளும் தாக்குதலை நிறுத்திக்கிறதுக்கு உடன்பட்டிருக்கிறாங்க. ரெண்டு நாடுகளும் சமயோஜிதமா பகுத்தறிவோட யோசிச்சு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு கவனம் கொடுத்ததுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்றாரு. ஸோ இந்தியாவோட வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அதிகாரப்பூர்வமா தாக்குதல் நிறுத்தத்தை பத்தி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மூலமா ரெண்டு நாடுகளும் தாக்குதல் நிறுத்தத்துக்கு உடன்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. ஸோ இதுல அமெரிக்கா ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வருது. அமெரிக்கா இந்த விஷயத்துக்குள்ள எப்படி வராங்க அப்படிங்கிறதையுமே நாம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பகல்காம் அட்டாக் நடந்துச்சு இல்லையா? அந்த பகல்காம் அட்டாக் நடந்தப்போ 26 பேர் இறந்து போனாங்க. அந்த பகல்காம் அட்டாக் நடந்தப்போ அமெரிக்காவோட துணை பிரதமர் ஜேடி வேன்ஸ் அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். அவர் இந்தியாவில் இருந்த சமயத்துல தான் அந்த தாக்குதல் நடந்துருந்துச்சு. அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூர், அந்த பகல்காம் அட்டாக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையில ஒரு பதற்றமான சூழல் நிலவிட்டு இருந்துச்சு இல்லையா? அதுக்கு அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இந்தியா அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு மிஷனை முன்னெடுத்திருந்தாங்க. அது மூலமா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல 9 இடங்கள்ல தீவிரவாத முகாம்களை அட்டாக் பண்ணி அழிச்சிருந்தாங்க இல்லையா? அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ட்ரம்ப் கிட்ட இருந்து தான் வந்துருச்சு. ட்ரம்ப் அந்த சமயத்துல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இட்ஸ் அ சேம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது பக்கம் என்ன அப்படின்னா, ரெண்டு நாடுகளுக்கு இடையிலையுமே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ரொம்ப வருஷங்களாவே ரெண்டு நாடுகளுக்கு இடையிலையும் பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி சமீபத்துல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்திருந்தாலே ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இது ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா மற்ற நாடுகளுக்கு முன்னாடியே ட்ரம்ப் கிட்ட இருந்து அமெரிக்கா கிட்ட இருந்து ரியாக்ஷன் வந்துருந்துச்சு. ஸோ அதனால அமெரிக்கா இந்த விஷயத்துல என்ன ரோல் பண்ண போறாங்க, குறிப்பா இந்த பதற்றமான சூழல் அதிகரிக்கிற பட்சத்துல அமெரிக்கா இந்த விஷயத்துல யார் பக்கம் நிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்தியா அமெரிக்காவோட நல்ல உறவுல தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால என்ன மாதிரியான முடிவு அமெரிக்கா எடுப்பாங்க, அமெரிக்கா யார் பக்கம் நிற்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல தான் அமெரிக்காவோட அந்த துணை பிரதமர் ஜேடி வேன்ஸ் அவர் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. ஏன்னா அவர் இந்தியாவில் இருக்கும் போது தான் அந்த பகல்காம் அட்டாக் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. ஆனா அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த விஷயத்துல இந்தியா பாகிஸ்தான் இடையில இந்த பதற்றமான சூழல்ல எங்களுக்கு எந்த ரோலுமே இல்லை, அதாவது இதுல எங்களுக்கு நன் ஆஃப் அவர் பிசினஸ், இதுல எங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை அப்படின்னு பேசியிருந்தாரு. ஆனாலுமே என்ன அப்படின்னா, குறைந்தபட்சமா இந்த பதற்றமான சூழலை தணிக்க எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. துணை பிரதமரோட இந்த ஸ்டேட்மெண்ட்னால ஒரு குழப்பமான சூழல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒருவேளை அமெரிக்கா இந்த விஷயத்துல எந்த ரோலும் பண்ணாம வெளியிருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த விஷயத்துல இந்தியா பாகிஸ்தான் இடையில ஒரு பதற்றத்தை தணிக்கிற வகையில பேச்சுவார்த்தையை முன்னெடுத்ததுல மிக முக்கியமான ரோலை பண்ணவர் மார்க்கோ ரூபியோ அப்படிங்கிறவர் தான். அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செயலாளரான இவர் தான்
ரெண்டு நாடுகளுக்கும் இடையில அமைதியை நிலைநாட்டுற வகையில் அந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து சென்றிருக்கிறாரு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில ரெண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. சோ இந்த பதற்றமான சூழல்ல இவர் தான் ரெண்டு நாடுகளை சேர்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள்னு சொல்லிட்டு உயர்மட்டத்தில் இருக்கிற எல்லாரு கூடயுமே பேச்சுவார்த்தையில வந்து இறங்கி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2-3 தடவை ரெண்டு நாடுகள் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. அதுல வந்து பிரதமர் நரேந்திர மோடி கூடயும் பாகிஸ்தானோட பிரதமர் கூடயும் அப்புறம் பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அசீம் முனீர் அவர் கூடயும் அப்புறம் வந்து இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இவர் கூடயும் சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு தரப்புலையுமே வந்து உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரு கூடயுமே இவர் வந்து கடந்த 2 நாட்கள்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. இவர் நடத்தின தொடர் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்துதான் இவர் கூட அந்த ஜேடி வான்ஸ் துணை பிரதமர் இருக்கிறார் இல்லையா, அவரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் முன்னெடுத்த அந்த பேச்சுவார்த்தைகள் மூலமா தான் இப்போ இந்த முடிவு வந்திருக்கிறதா வந்து தெரியுது. இந்தியா பாகிஸ்தான் இடையில இப்போ 2 நாடுகளுமே நாங்க வந்து தாக்குதலை தொடர போறது இல்லை, அதாவது இன்னைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து தாக்குதலை தொடர போறது இல்லை அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, தாக்குதலை தொடர போறது இல்லை அப்படின்னு அறிவிச்சிருந்தாலுமே இந்தியா தரப்புல சில முக்கியமான தகவல்களை கடந்த சில நாட்களாவே பதற்றமான சூழல் நிலவிட்டு இருந்துச்சுல, அதுலயும் குறிப்பா கடந்த 4 நாட்கள்ல கிட்டத்தட்ட போர் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான். ரெண்டு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த பதற்றமான சூழல் நிலவிக்கிட்டு இருந்த இந்த சமயத்திலேயே பாதுகாப்புத்துறை சார்பிலையும் வெளியுறவுத்துறை சார்பிலையும் தொடர்ச்சியா பத்திரிகையாளர்களை சந்திச்சு என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு விக்ரம் மிஸ்ரி வந்து சாயங்காலம் 6 மணிக்கு தாக்குதல்களை இனிமே தொடுக்க போறது இல்லை, ரெண்டு நாடுகளும் தாக்குதலை நிறுத்திக்க போறோன்னு சொன்னார் இல்லையா. அதுக்கு பிறகும் இந்தியாவை சேர்ந்த முப்படைகளை சேர்ந்த உயர் அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கடந்த 4-5 நாட்களில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான இந்தியாவோட வெர்ஷனை வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வந்து நிறைய பொய் செய்திகளை இந்த காலகட்டத்தில் வந்து பரப்புனாங்க. குறிப்பா இந்தியாவில் அந்த பகுதியில் தாக்கிட்டோம், இந்த பகுதியில் தாக்கிட்டோம், சண்டிகரை தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய்யான தகவல்களை சொன்னாங்க. ஆனா இந்த 4 நாட்கள்ல நடந்த சண்டையில தாக்குதல்ல அதிகமா பாதிக்கப்பட்டது வந்து பாகிஸ்தான் தான். ஆனா நாங்க இப்பவும் குறிப்பா சொல்றோம் என்ன அப்படின்னா நாங்க பாகிஸ்தானோட சிவிலியன்ஸை வந்து எந்த விதத்திலையும் அட்டாக் பண்ணல, பாகிஸ்தானோட அந்த தீவிரவாத முகாம்களையும் இந்தியா மீது தாக்குதல் நடத்தி அவங்களோட படைகளுக்கும் தான் நாங்க வந்து பதிலடி கொடுத்தமே தவிர வேற யார் மேலேயும் நாங்க தாக்குதல் நடத்தல அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பா நாங்க வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மசூதிகள் மேலெல்லாம் தாக்குதல் நடத்தினதா வந்து பாகிஸ்தான் பொய் செய்திகளை பரப்புனாங்க. ஆனா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, அதனால நாங்க எந்த மசூதிகளையும் குறிவைத்து அட்டாக் எல்லாம் செய்யவே இல்லை அப்படின்னு வந்து மிக தெளிவா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியாவோட அந்த S-400 பிரமோஸ் அப்படிங்கிற பாதுகாப்பு அமைப்பை தாக்கி அழிச்சிட்டதா பாகிஸ்தான் பொய் பிரச்சாரம் பண்ணினாங்க. அப்படியெல்லாம் எந்த விஷயமுமே நடக்கவே இல்லை. பாகிஸ்தான் தான் இந்தியா மேல தொடர்ச்சியா தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாங்க அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்தி அதை முறியடிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். குறிப்பா நேத்து மட்டுமே பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல 26 இடங்கள்ல வான்வழியா தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க. அது எல்லாத்தையுமே முறியடிச்சிருக்கிறோம். குறிப்பா பஞ்சாப்ல வந்து இரவுல 1:40 மணிக்கு அட்டாக் பண்ணாங்க. அவங்க எந்த வரைமுறையும் இல்லாம பள்ளிகள் மேலேயும் பொது இடங்கள் மேலேயுமே கூட வந்து அட்டாக் பண்ணாங்க. ஆனா இந்திய ராணுவம் அவங்களுக்கான பதிலடியை மட்டும்தான் கொடுத்துச்சு, அங்க எந்த சிவிலியன்ஸையும் வந்து அட்டாக் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. குறிப்பா அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை பாதுகாக்கிறதுக்காக இந்த தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக எந்த பதிலடி தாக்குதலையும் தொடுக்கிறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத மிக தெளிவா முப்படையை சேர்ந்த அந்த உயர் அதிகாரிகள் வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. இதுல குறிப்பா அவங்க தெளிவுபடுத்துற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தாக்குதல் நிறுத்தத்துக்காக பாகிஸ்தான் தரப்புல இருந்து தான் இந்தியாவை தொடர்பு கொண்டாங்க அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த தாக்குதல் நிறுத்தத்துக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா காங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இடையில தாக்குதல் நிறுத்தம் அப்படிங்கிறத அமெரிக்கா அறிவிக்கிறாங்க, அமெரிக்கா முதல்ல இதை வெளியே சொல்றாங்க. அதனால இந்த விஷயத்துல கண்டிப்பா வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து அகில இந்திய காங்கிரஸ் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மிக முக்கியமா பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா அவருமே வந்து இந்த சீஸ்பயர் இந்த தாக்குதல் நிறுத்தத்தை வந்து வரவேற்றிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படிங்கிற விஷயம் 2-3 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா நம்ம நிறைய பேரோட உயிரை வந்து இழந்திருக்கிற மாட்டோம். இப்போ தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறாங்க. இனிமே தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க போய் எடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்க பார்க்கணும். இந்த விஷயம் இந்த தாக்குதல் நிறுத்தம் அப்படிங்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனா 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போதைக்கு கடந்த சில நாட்களா நிலவி வந்த அந்த பதற்றமான சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் தணிஞ்சிருக்குது. மே 12ஆம் தேதி 2 நாடுகளுக்கு இடையிலையும் முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. அதுல இன்னும் மேலும் சில விஷயங்கள் பேசப்படும். ஸோ இப்போதைக்கு அந்த பதற்றமான சூழல் தணிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசுவாசத்தை கொடுத்துருக்கும்.
ஸோ இந்த நிலை இப்படியே தொடரணும், இப்படியே ஒரு சுமூகமான நிலை தொடரணும் அப்படிங்கிறதா எல்லாரோட விருப்பமும்.